வெல்கம் டு கேலக்ஸி சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எபிகல்ச்சர் சீரீஸில் எபிகல்ச்சர் டூல்ஸ் பற்றி என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பீஹைவ்ஸ். பீஹைவ்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. நேச்சுரல் பீஹைவ்ஸ் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் பீஹைவ்ஸ்ன்னு இருக்குது. நேச்சுரல் பீஹைவ்ஸுங்கிறது வந்து நேச்சுரலாகவே ஹனி பீஸாலேயே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு கோம் வந்து நேச்சுரல் பீஹைவ். ஆர்டிஃபிஷியல் பீஹைவ் வந்துட்டு மேன்மேடாக செய்கிற ஒரு பீஹைவ். ஸோ பீஹைவ் பற்றி ஃபுல்லாக நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு போலன் ட்ராப். போலன் ட்ராப்புங்கிறது வந்து பார்த்தோம்னா இது ஒரு சிம்பிளான ஒரு மிஷின் தான். இந்த மிஷின் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா போலன்ஸ் எல்லாத்தையும் வந்து கலெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த போலன் ட்ராப் மெயினாக ஏபிஸ் செரனா இண்டிகான்ற ஸ்பீஷீஸ்கில் தான் வந்துட்டு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ணுறது. போலன்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நிறைய பெல்லட்ஸ் ஃபார்ம்ஸ்லேயும் நமக்கு கிடைக்கும். போலன்ஸ் வந்து எப்போ கிடைக்கும்னா சம்மர் டைமில் தான் வந்து ஹனி ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். ஹனி ப்ரொடியூஸ் ஆகிறதும் அந்த டைமில் தான் ஆகும். ஸோ அப்போ வந்து ஹனியை வந்துட்டு க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த போலன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஹனி பீஸ் எல்லாமே வந்துட்டு ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் பார்த்து அந்த போலன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதோடைய ஹைவில் கொண்டு போய் வைக்கும். ஸோ இந்த போலன் ஹைவ், அதாவது இந்த போலன்னால் என்னென்ன யூஸஸாக இருக்கும் அப்படின்னா, இது வந்து அந்த பீஸோட எப்படி இன்டேக் எடுத்துக்குது, அதோடைய நியூட்ரிஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரியே ஃப்ளோரல் டைவர்சிட்டி லோக்கல் ஏரியாவில் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி இது சப்ளிமெண்ட்டாகவும் வந்து அதுக்கு யூஸ் ஆகுது. ரிசர்ச் ஒர்க், அதுக்கப்புறம் நிறைய கமர்ஷியல் பர்பஸ்க்காகவும் வந்து நம்ம இந்த போலன்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக வந்து யூஸ் பண்ணுறது போலன்ஸ் வந்துட்டு அதோடைய கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த கோம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மெயினாக யூஸ் பண்ணுது. மெயினாக இது யார் எடுத்துகிட்டு வருவாங்கன்னா ஃபோரேஜிங் பீஸ் தான் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதாவது நர்ஸ் பீஸ்னு சொல்லுவாங்க, ஒர்க்கர் பீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா போலன்ஸ் வந்து ஃப்ளவரிங் பிளான்ட் தேடி போய் அதில் இருக்கிற போலன்ஸை கலெக்ட் பண்ணி, அதாவது கேதரிங்காக கொண்டு வந்து ஹைவ்ஸில் கொண்டு வந்து செட்டில் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ இதுதான் வந்து போலன்ஸோட வேலை. மெயினாக ஒர்க்கர் பீஸ் தான் இதை பண்ணுவாங்க. பீஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண போலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த போலன் ட்ராப் வந்து நமக்கு இந்த ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஹைவில் வந்துட்டு என்ட்ரன்ஸ் பார்ட் நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸ் பார்ட்டில் இந்த போலன் ஹைவை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி ஃபிக்ஸ் பண்ணுறப்போ அந்த ஹோல்ஸ் வழியாக போலன்ஸோடு வர பீஸ் எல்லாமே வந்து இந்த ஹோல்குள்ளே பீஸ் மட்டும் போயிடும். அந்த போலன் வந்து உதிர்ந்து இந்த பாக்ஸ்குள்ளேயே விழுந்துடும். ஸோ இப்படி தான் வந்து போலன் ட்ராப் வந்து பண்ணுறாங்க. இந்த போலன் ட்ராப்பில் வந்து பார்த்தோன்னா வுட்டன் ஃப்ரேம்ஸ்னால தான் ஆனது. இந்த வுட்டன் ஃப்ரேம்ஸ்னால ஆனதுனால நமக்கு இது வந்து நேச்சுரல் என்விரான்மெண்ட்டுக்கு வந்து சேஃப்டியாகவே இருக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து கீழே இருக்கிற அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த பாக்ஸில் தான் வந்து பெல்லட்ஸ் எல்லாமே ஸ்டோர் ஆகும், ப்யூரிஃபை ஆகி அதை வந்து நம்ம பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லை என்ன வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் எது வேணாலும் நம்ம அதை போட்டு நம்ம வந்து வச்சுக்க முடியும், ஸ்டோர் பண்ணிக்கவும் முடியும். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்மோக்கர். இந்த ஸ்மோக்கர் மெத்தட் மூலயமா தான் ஹனி பீஸை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் அமைதியாக்கவும் முடியும். கண்டிப்பாக பீஸோட ஹைவ்ஸையோ இல்லை பீஸையோ வந்து நம்ம டச் பண்ண வரும்போது, இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு கோவம் வரும். அதனால் அதை டிஃபென்ஸ் பண்ணும். நம்மளை டிஃபென்ஸ் பண்ணுறதுனா தேனி வந்து நம்மளை கொட்டும். ஸோ அப்படி கொட்டாமல் இருக்கிறதுக்கு இந்த ஸ்மோக்கர் மெத்தட் யூஸ் பண்ணும்போதும் பீஸ் வந்து கொஞ்ச நேரத்துக்கு அன்கான்ஷியஸாக இருக்கும். அதாவது ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுக்காக தான் இந்த ஸ்மோக்கர் மெத்தடை வந்து யூஸ் பண்ணுவாங்க. முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட்டும் ஸ்மோக்கர்னு கூட. இந்த ஸ்மோக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த அயன் பாக்ஸ்க்குள்ளே தான் வந்து நம்ம ஏதாவது அகர்பத்தியோ இல்லை பர்னிங் ஆகிற திங்ஸ் வச்சு நம்ம இந்த ஸ்மோக்கரை வந்து வச்சு யூஸ் பண்ணுவோம். அந்த நாசல் வழியாக ஸ்மோக்ஸ் எல்லாமே வெளில வரும். அந்த புகையை வந்து ஹனிபீஸ் வந்துட்டு எடுத்துக்கும் போது, இன்டேக் பண்ணிக்கும் போது கொஞ்ச நேரத்துக்கு அன்கான்ஷியஸாக இருக்கும். அதுக்கு சைடு எஃபெக்ட் எதுவுமே ஆகாது. ஸோ ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கும் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுறதுக்கும் இந்த ஸ்மோக்கர் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒன்று வந்து ஸ்க்ரேப்பர். இந்த ஸ்க்ரேப்பர் வந்து ஒன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இல்லை பிளாஸ்டிக்கில் கூட கிடைக்கும். இது வந்து ரெசினோட ரெசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் இது வந்து துருப்பிடிச்சி போகாது, எதுவுமே ஆகாது. அதே மாதிரி இதில் வந்து கோட்டிங், நான்ஸ்டிக்கி கோட்டிங் இருக்கிறதுனால ஹனி வந்து அவ்வளோவா இதில் ஸ்டிக் ஆகாது. அதே மாதிரி எட்ஜில் வந்து பிளேட் கண்டிஷன் இருக்கிறதுனால ஈஸியாக இருக்கும் அதை அறுக்கிறதுக்கு. மெயினாக ஹனியை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் ஒன் வந்து பீ ப்ரஷ் மூலியமா தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அடுத்து ஹனி பேரல்ஸ், ஹனி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணுறதுக்கு இது மூலியமாக தான் கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ப்ரொப்போலிஸ் வந்து இது வந்து ஒரு மிக்சர். எதால் இருக்கும் அப்படின்னா நிறைய ட்ரீ பட்ஸ், அதுக்கப்புறம் சாப், அப்புறம் நிறைய பொட்டானிக்கல் ரிசோர்ஸஸ் இருந்து எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இது வந்து ஒரு மிக்சராக வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து மெயினாக எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, ஹனி பீஸ் வந்து அதோடைய கோம்பில் ஏதாவது விரிசல் வந்துட்டாலோ இல்லை உடஞ்சி போகிற கண்டிஷனில் இருந்துச்சு அப்படின்னா, எப்படி நம்ம சிமெண்ட் பூசி நம்ம பில்டிங்கை பாதுகாத்துக்குவோமோ அதே மாதிரியே ஹனி பீஸும் வந்து அந்த ஹனி கோம்பை வந்து சீல் பண்ணி கவர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரொப்போலிஸ் யூஸ் பண்ணும். ஆன்டி பாக்டீரியலாகவும் யூஸ் ஆகும். ஃபங்கஸ் கிட்ட பாக்டீரியா இருந்தெல்லாம் இது காப்பாற்றும். ப்ரொப்போலிஸில் மெயினாக ரெசின் அப்புறம் பால்சம் இருக்குது, அதனால தான் ஈஸியாக ஒட்டிக்குது. வேக்ஸும் இருக்குது, அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில்ஸ் இருக்கும், போலன்ஸ் இருக்கும், சில காம்போனன்ட்ஸ்னு சொல்கிற மாதிரி அமினோ ஆசிட் அப்புறம் மினரல்ஸ், விட்டமின்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஹனிகோம்க்கும் வந்து ஹனி பீஸ்க்கும் ரொம்பவே வந்து நியூட்ரிஷனாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்க்ராப்பர் மூலியமாக தான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து நிறைய ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துக்கு ஆன்டி ஏஜிக்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. வந்து ஹனி எக்ஸ்ட்ராக்டர். இந்த ஹனி எக்ஸ்ட்ராக்டர் மூலிமா தான் நம்ம ஃப்ரேம்ஸ்லேருந்து ஹனியை வந்து கலெக்ட் பண்ண முடியும். அதாவது ஹனி கோம்லேருந்து ஹனியை கலெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹனி எக்ஸ்ட்ராக்டர் வந்து யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃப்ரேம்ஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி செகண்ட் பிக்சரில் கொடுத்துருக்க மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ண பிறகு அது வந்து சுத்த விட்டுருவாங்க. அது வந்து ஸ்பின் ஆகிட்டே இருக்கும். இது வந்து ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால் எல்லாமே வந்து ஹனி ஃப்ரேம்ஸில் இருக்கிற எல்லா ஹனியும் வந்து அந்த பக்கெட்குள்ளே ஸ்டோர் ஆகி பாட்டம்லேயோ இல்லை சைட்லேயோ வந்து ஒரு பைப் கனெக்ஷன் வச்சுருப்பாங்க. அது வழியாக வந்துட்டு ஹனி வந்து நமக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகி கிடைக்கும். நம்ம கடைசியாக பார்க்க போகிறது சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒன்று வந்து தலையில் போடுற மாதிரி இருக்கு இல்லையா, அது பேர் பீ வெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் க்ளவுஸ் தேவைப்படும். இது வந்து சூட் சொல்லுவாங்க. பீஸை வந்து ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு, அது நம்மளை கொட்டாமல் இருக்கணும் இல்லையா, தேனி வந்து நம்மளை கடிக்காமல் இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயத்தில் இதுவும் ஒன்று. இன்றைக்கி பீஸ் டூல்ஸில் என்னென்னு பார்த்துருப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.